நம்முடைய பெருமா அம்பா நம்முடைய அப்பனுக்கு வாழ்த்தது பால்வண்ணம் என்கிற திருநாமம். இப்பொழுது பால்வண்ணத்தை நம்முடைய அன்னை ஒப்பனை அம்மாள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். முதல் முறை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். பால்வண்ணத்தை தரிசிப்பதற்காக அந்நியவர்களைப் போலவே நம்முடைய பால்வண்ணத்தை தரிசிப்பதற்காக ஒப்பனை அம்மாள் அடியவர்களைப் போலவே தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது பால்வண்ணத்தை ஒப்பனை அம்பாள் தரிசிப்பதை கண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்றிய மூவர் தமிழ் மாலை சாத்தும் இணையடிக்கன் நாத்தரும் முன் கொடை புனைவாய் செம்பொன் நாட்டி 5 காத்தரையும் 4 சூடும் புய்களை காத்தருத்தம் பூத்தரும் மாலை புனை வளவீச புராந்தகனே என்று சொல்வதைப் போல நம்முடைய அன்னை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பால்வண்ணத்தை. நீங்கள் இப்பொழுது பால்வண்ணம் நம்முடைய தலத்து பெருமானாகிய பால்வண்ண பிரபுவை நம்முடைய ஒப்பனையம்மாள் வணங்கி வளம் வருவதை இசையும் செல்வமும் திருவும் இன்பமும் அகலில்லாத பேரறிவும் முக்தியும் இசையும் தரும் கருவை மேவினோன் திசை உடுத்தவன் சீர் படிக்கவே என்று சொல்வதைப் போல நம்முடைய கருவை மாநகரத்திலே தென் கருவை திருக்கருவை என்று ஏழும் நாடும் பதிகமும் பாராட்டி மகிழ்ந்த நம்முடைய பால்வண்ண நாளரை இப்பொழுது ஒப்பனையம்பாள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். பால்வண்ணரை நம்மை போலவே தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அற்புதமான பால்வண்ணன் திருநாமம் சுக்கராச்சாரியார் அசுரகுரு சுக்கரத்தினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பால் வண்ணமாக இந்த கைவலம் வந்துள்ள நீங்கள் எழுந்தருளி அருளாசி வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதற்கு இணங்கவும் நான் உருவாக்கிய அந்த தடாகத்திற்கு அந்த நீர் தடாகத்திற்கு சுக்கர தடாகம் என்று வைக்க வேண்டும் என்றும் வெடி சத்தம் பின்னை கிடக்க அன்னை கோமதி இப்போ அன்னை நம்முடைய ஒப்பனை அம்மாள் இப்பொழுது பால்வண்ணத்தை தரிசிக்கிற காட்சியை நீங்கள் கண்டீர்கள். மீண்டும் நம்முடைய அன்னை ஒப்பனை அம்மாள் அவர்கள் தவசு மண்டபம் மேல் பகுதிக்கு எழுந்திருக்கிறார்கள். அருமையான சீர்மானம் தாங்கிகள் நம்முடைய அன்னை ஒப்பனை அம்மையை தவசு காட்சி மண்டபத்தினுடைய மேற்கு பகுதிக்கு கொண்டு சென்று எழுந்திருக்கிறார்கள். இப்பொழுது மாலை மரியாதையின் பரிவட்டம் ஆகியவை வழங்கப்படும். நம்முடைய பால்வண்ணநாதரை தரிசித்து நம்முடைய ஒப்பனை அம்மையை இப்பொழுது தவசு காட்சி மண்டபத்தினுடைய மேற்கு பகுதியிலே எழுந்திருக்கிறார்கள் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சிவகர்மம் செய்யார் திருநீர் சாத்தார் தான் தவநிலையால்